வணக்கம், நான் உங்கள் மேகலா. இன்றைக்கி ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரவா லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: முந்திரி, ஏலக்காய், திராட்சை, ரவை, சுகர், எண்ணெய். ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சுகர் நம்ம எடுத்துருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த கப்புலேயே 3/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ வந்து சிரப் ரெடி பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. சுகர் கரையிட்டோம். சுகர் எல்லாம் கரைஞ்சி சிரப் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து இது பக்கத்தில் வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நெய் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திராட்சையும் கேஷ்யூயும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவை கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் போட்டுக்கலாம். இது வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இது கூட ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு அடுப்பிலேருந்து இறக்கிடுங்க. இப்போ இந்த சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. எல்லா சிரப்பையும் ஊற்றிடாதீங்க. ரவை கொஞ்சம் உதிரியாக இருக்கணும். கையில் எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிதமான சூடாக இருக்குது. இதை இப்போது இந்த மாதிரி ரவுண்டு பிடிச்சிருங்க. இந்த சுகர் சிரப் காய்ச்சி நம்ம செய்கிறதுனால 2 வாரம் கூட வச்சு சாப்பிடலாம், ஒன்றுமே ஆகாது. ரவா லட்டு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.